Good morning students, this is Vinod Kumar from the Department of Botany. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஈவெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டு நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் ஈவெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸோட ப்ராடக்டான அந்த ஜைகோட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜைகோட்டில் இருந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகும், அந்த எம்ப்ரியோலேருந்து சீட் டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, அண்ட் தென் அந்த சீட் வந்து எப்படி ஜெர்மினேட் ஆகுது அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த டாப்பிக்கை பற்றி ஒரு ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பேன் நான். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ட்டு. இல்லை ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கருவுறுதலுக்கு முன். பொதுவாக பார்த்தீங்கன்னா கருவுறுதலுக்கு முன் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட், பாலினேஷன் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் தென் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு, அதாவது இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஸ்டேஜ் வரும்னு கேட்டிங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ஸ்டேஜ் வரும். ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெச்சூர்டு மேல் கேமெட்டும் அதே மாதிரி எக்ஸெல்ஸும் வந்து ஃபியூஷன் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ். ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் நடக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷனை வந்து நம்ம டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்போம். ஏன்னா மொத்தம் வந்து 2 மேல் கேமெட் இருக்கும். அந்த 2 மேல் கேமெட்டில் ஃபஸ்ட்டு மேல் கேமெட் வந்து எக்ஸெல் கூடயும் அண்ட் தென் செகண்ட் மேல் கேமெட் வந்து செகண்டரி நியூக்ளியஸ் கூட வந்து ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதோட கண்டினியூட்டி தான் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒன் மோர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் இருக்குது பார்த்திங்களா, 2 ஃபியூஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து காமன் நம்ம வந்து சென்கேமி ப்ராசஸ் அப்படின்போம். அதே மாதிரி செகண்டரி நியூக்ளியஸ் கூட வந்து அந்த செகண்ட் மேல் கேமெட் வந்து ஃபியூஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராடக்ட்டில் இருக்குது. அதாவது ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம சின்காமின்னு சொன்னோம். இந்த சின்காமியோட ப்ராடக்ட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜைகோட். அதாவது ஜைகோட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சீடோடைய ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லியிருப்போம் நம்ம. ட்ரிபிள் ஃபியூஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது சிங்கிள் என் கண்டிஷன் இருக்கக்கூடிய மேல் கேமெட்டு 2 என் கண்டிஷன் இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியை கூட சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா என்னது எண்டோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லுவோம். அந்த ட்ரிபிள் ஃபியூஷனோட ப்ராடக்ட் தான் வந்து என்னென்னா இந்த எண்டோஸ்பெர்ம்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் அதாவது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஈவெண்ட்ஸில் இந்த ஜைகோட் ப்ளஸ் எண்டோஸ்பெர்ம்ஸ் இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைகாட் மோனோகாட்டில் வந்து சீடோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், அந்த சீடு வந்து எப்படி ஜெர்மினேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸில் மொத்தம் வந்து 4 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்னா எண்டோஸ்பெர்ம்ஸ், செகண்ட் வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், அண்ட் தென் தேர்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் சீட், ஃபோர்த்து வந்து ஃப்ரூட்ஸ். இந்த 4 ஈவெண்ட்ஸ் வந்து எங்கே காமனாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னு இந்த போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸில் வந்து நடக்குது. ஓகேங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டான எண்டோஸ்பெர்ம்ஸ் இஸ் நத்திங் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் த ட்ரிபிள் ஃபியூஷன். அதாவது மூவினுடைய ஒரு பொருள் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டோஸ்பெர்ம்ஸ். அதாவது எண்டோஸ்பெர்ம்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னா அதாவது கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து எப்படி தாயிட்டிருந்து கிடைக்குதோ அதே மாதிரி தான் ஒரு சீடு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீடில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன் வந்து எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா எண்டோஸ்பெர்ம்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா எண்டோஸ்பெர்ம்ஸுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுட் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது. ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட் தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சீட் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா, அதாவது ஜைகோட்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த ஜைகோட் வந்து எம்ப்ரியோவும் அந்த எம்ப்ரியோ வந்து சீடாகவும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா எண்டோஸ்பெர்ம்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, இந்த எண்டோஸ்பெர்ம்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்துச்சிங்க ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னு ஜைகோட் வந்து டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு கேட்டுச்சுக்கோங்க, இந்த எண்டோஸ்பெர்ம்ஸ் வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா எண்டோஸ்பெர்ம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி அந்த டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஜைகோட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காமனாக என்ன மாதிரியான பிளான்ட்டில் வந்து நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பிளான்ட்டில் தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து காமனாக நடக்கும். மற்றபடி ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்து
எண்டோஸ்பம்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா. ஆஞ்சியோஸ்பம்ஸில் வந்து ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம்ஸில் வந்து பிஃபோர் த ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம்ஸ் வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்கும்னு கேட்டிங்கன்னு 3N, அதாவது வந்து த்ரீ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது 3N கண்டிஷன்ஸில் இருக்கும். மற்றபடி ஆஞ்சியோஸ்பம்ஸில் ஜிம்னோஸ்பம்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்கும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஹேப்ளாய்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேப்ளாய்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் என் கண்டிஷன்ஸ். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிம்னோஸ்பம்ஸில் வந்து எண்டோஸ்பம்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னு பிஃபோர் த ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா. அதே ஆஞ்சியோஸ்பம்ஸில் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்க ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன். ஏன்னா ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் அப்போ தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் மேல் கேமிட் வந்து எக்கு கூடையும் தென் செகண்ட் மேல் கேமிட். ஓகேங்களா. அந்த செகண்டரி நியூக்ளியஸ் கூட வந்து ஃபியூசன் ஆகுது. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்டோஸ்பம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்னோஸ்பம்ஸுக்கும் சரி அதே மாதிரி ஆஞ்சியோஸ்பம்ஸுக்கும் எப்படி இருக்கும்னா டோட்டலாக வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா. ஜிம்னோஸ்பம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஹேப்ளாய்டு கண்டிஷன்ஸ். ஆஞ்சியோஸ்பம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ட்ரிப்ளாய்டு கண்டிஷன். ஓகேங்களா. ட்ரிப்ளாய்டுங்கிறது வந்து 3N கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த சீடோட ஸ்ட்ரக்சர் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டோஸ்பம்ஸ் தான். அண்ட் தென் இட் நரிசஸ் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. ஓகேங்களா. அதாவது டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய எம்ப்ரியோ வந்து நரிசஸ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டோஸ்பம்ஸ் தான். அண்ட் தென் எண்டோஸ்பம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு மோட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. மோட் ஆஃப் டெவலப்மெண்ட்டை பொறுத்து மொத்தம் வந்து 3 வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியர் எண்டோஸ்பம்ஸ், செகண்டு வந்து செல்லுலார் எண்டோஸ்பம்ஸ், அண்ட் தென் தேர்டு வந்து ஹீலோபியல் எண்டோஸ்பம்ஸ் அப்படின்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க நியூக்ளியர் எண்டோஸ்பம். நியூக்ளியர் எண்டோஸ்பம்ஸுங்கிறது மைட்டாடிக் டிவிஷன்ஸ் மூலமாக ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைமரி எண்டோஸ்பம்ஸ் இருக்கும். அதாவது PEN அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் வந்து என்னன்னு கேட்டிங்க மைட்டாடிக் டிவிஷன்ஸில் போய் நிறைய செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அதாவது எப்படின்னு கேட்டிங்க வித்தவுட் செல் ஃபார்மேஷன். அதாவது செல்வால் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்க ஃப்ரீ செல்ஸ் வந்து நிறையா ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்க ஃப்ரீ நியூக்ளியர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து காக்சினியா, கேப்சல்லா, அரக்கேஸ் இந்த மாதிரி கூட பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னு காமனாக வந்து என்ன மாதிரியான எண்டோஸ்பம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்க நியூக்ளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோஸ்பம்ஸை வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி செல்லுலார் எண்டோஸ்பம்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நியூக்ளியர் எண்டோஸ்பம்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னன்னு கேட்டிச்சுங்க ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸை சரௌண்ட் பண்ணி வால் ஃபார்மேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா. அந்த வால் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறனால இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா செல்லுலார் எண்டோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் வந்து 2 நியூக்ளியே ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு நியூக்ளியே என்னன்னு தெரிஞ்சிச்சுங்க ஃபர்தராக வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்படி மல்டிப்ளை ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் சரௌண்ட் பண்ணி என்னன்னு கேட்டிச்சுங்க வால் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து அடாக்ஸா, ஹீலியந்தஸ், ஸ்காபேரியா இந்த மாதிரி கூட பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னு செல்லுலார் எண்டோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோஸ்பம்ஸை வந்து ஃபார்ம் ஆகும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீலோபியல் எண்டோஸ்பம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அந்த PEN அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க அதாவது எம்ப்ரியோ சாக், அதாவது பேஸ் ஆஃப் த எம்ப்ரியோ சாக் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா. அங்கே மூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்துச்சுங்க 2 நியூக்ளியே வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய அதாவது 2 செல்லாக ஃபார்ம் ஆகும். அந்த 2 செல்ஸில் ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து என்னாகும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செல்வால் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இன்னொரு ரீஜனில் இருக்கக்கூடிய நியூக்ளியில் வந்து என்னாகும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வித்தவுட் செல்வால் ஃபார்மேஷன். ஓகேங்களா. செல்வால் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி அதாவது இது மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2 வந்து மிக்ஸான ஒரு கண்டிஷன்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னு இந்த ஹீலோபியல் எண்டோஸ்பம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன் ஆகக்கூடிய இது பிளேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் மைக்ரோபைலரண்ட் அண்ட் தென் ஸ்மால் சலசா சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டிவிஷன்ஸ்லையும் போய் என்னாகும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அது வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா. டிவைட் ஆகி என்னாகும்னு கேட்டுச்சுங்க ஒரு ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய செல்லில் வந்து செல்வால் ஃபார்மேஷன் நடக்கும். இன்னொரு ரீஜன்ஸில் வந்து செல்வால் ஃபார்மேஷன் இல்லாமல் என்னாகும்னு கேட்டுச்சுங்க ஃப்ரீ கண்டிஷன்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லணும்னா ஹீலோபியல் எண்டோஸ்பம்ஸ் அப்படின்போம். ஓகேங்களா. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் எண்டோஸ்பமஸ் ஆர் எக்ஸ் ஆல்புமினஸ் அப்படின்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் நான் அதாவது ஒரு சீடு வந்து டெவலப்மெண்ட் ஆகும்னா அந்த சீடுக்கு தேவையான நியூட்ரிஷனில் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா எண்டோஸ்பம்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பிளான்ட் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சீடு டெவலப்மெண்ட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹோல் எண்டோஸ்பம்ஸ் வந்து கன்சியூம் ஆயிடும்.
கன்சியூம் ஆயிரும்னா அந்த சீட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன் வந்து எங்கேருந்து பாரோ பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டோஸ்போம்ஸ்லேருந்து பாரோ பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, அந்த எண்டோஸ்போம்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து என்ன ஆகும்னு கேட்டுருந்துச்சிங்க, இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கூடிய சீட்ஸை வந்து என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் எண்டோஸ்போம் சீட்ஸ் ஆர் எக்ஸ் ஆல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது கம்ப்ளீட்டாக என்னன்னு கேட்டுச்சிங்க, கன்சியூம் ஆயிடும். ஓகேங்களா? எப்போன்னு கேட்டிங்கன்னு அந்த எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகும்போது. ஓகேங்களா? இந்த மாதிரி கூடிய சீட்ஸை வந்து என்ன சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க, நான் எண்டோஸ்போம் சீட்ஸ் ஆர் எக்ஸ் ஆல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பீனட்டு, கிரவுண்ட் நட்டு, பீன்ஸு இந்த மாதிரி கூடிய சீட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே இருக்கக்கூடிய எண்டோஸ்போம்ஸ் வந்து டோட்டலாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அங்கே வந்து ரிமைனிங் எண்டோஸ்போம்ஸ் இருக்குன்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அப்போ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால் நான் எண்டோஸ்போம்ஸ் ஆர் எக்ஸ் ஆல்புமினஸ் அப்படின்றோம். அண்ட் தென் செகண்ட் வந்து எண்டோஸ்பெர்மஸ் ஆர் ஆல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா சீட் டெவலப்மெண்ட் ஆகும்போது அதுக்கு தேவையான எண்டோஸ்போம்ஸ் வந்து கன்சியூம் ஆனது போக ரிமைனிங் வந்து என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த எண்டோஸ்போம்ஸ் வந்து ரிமைனிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கூடிய எண்டோஸ்போம்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எண்டோஸ்பெர்ம் சீட் ஆர் ஆல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து எண்டோஸ்பெர்ம்ஸ் வந்து கன்சியூம் ஆகும்னு கேட்டிங்கன்னா கன்சியூம் ஆகாது. ஓகேங்களா? ரிமைனிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டோஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டோஸ்பெர்ம்ஸையும் ப்ளஸ் வந்து அந்த எம்ப்ரியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டத்தையும் வந்து டிவைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்க்யூட்டெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்க்யூட்டெல்லம் தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த நியூட்ரிஷன் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அப்சர்வ் பண்ணி அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருமினேட் எண்டோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ருமினேட் எண்டோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது இர்ரெகுலர் எண்டோஸ்போம்ஸ் அப்படின்பாங்க. அதாவது இர்ரெகுலர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸோட என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டோஸ்போம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம ருமினேட் எண்டோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அரிகா கேட்டச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்க மரம். அதே மாதிரி பாசிஃப்ளோரா ஃபோர்டிடான்னு சொல்லியிருக்கோம். நம்ம பாசிஃப்ளோரா ஃபோர்டிடாங்கிறது வந்து சிறு பூனைக்காளி அப்படின்பாங்க. அதே மாதிரி மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்பாங்க. மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸுங்கிறது வந்து ஜாதிக்காய் அப்படின்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கூடிய சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ருமினேட் எண்டோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இர்ரெகுலர் அன்ஈவனஸ் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எண்டோஸ்போம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணணும்னு கேட்டிச்சிங்க, நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய எம்ப்ரியோக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டோஸ்போம்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அண்ட் தென் முன்னாடி சொன்ன மாதிரி அதாவது மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ் வந்து ஜைகோட் டிவைட் ஒன்லி ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ். ஆஞ்சியோஸ்போம்ஸில் பொறுத்த வரைக்கும் ஜைகோட் வந்து எப்போ வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ் ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ். அதாவது எண்டோஸ்போம்ஸ் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜைகோட் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னு அந்த எண்டோஸ்போம்ஸில் இருந்து நியூட்ரிஷன் வந்து யார் பாரோ பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த ஜைகோட் வந்து பாரோ பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ரியோவோடைய மோட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா எண்டோஸ்போம்ஸ் மட்டும்தான். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ. டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ வந்து காமனாக வந்து எந்த மாதிரி ரீஜன்ஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டிச்சிங்க, மைக்ரோபைலர் ரெண்டில். ஓகேங்களா? அதாவது நம்ம எம்ப்ரியோ சாக் அப்படின்னு சொல்கிறதுங்களா, எம்ப்ரியோ சாக் வந்து காமனாக நம்ம என்ன சொல்லணும்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஃபீமேல் கேமிடோஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த ஃபீமேல் கேமிடோஃபைட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோபைலர் ரெண்டில் தான் எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜைகோட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டிவிஷன்ஸில் போய் அப்பர் செல்ஸ் லோயர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் செல்ஸை வந்து காமனாக வந்து டெர்மினல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லோயர் செல்ஸை வந்து பேசல் செல்ஸ் அப்படின்பாங்க. இந்த ரெண்டு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு செல்ஸ் வந்து ஃபர்தராக டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூ செல்ஸ் ரீஜன் சொல்கிற தெரியுங்களா, அதாவது டூ செல்லுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அப்பர் செல் அண்ட் தென் லோயர் செல் அப்படின்பாங்க. இதை தான் வந்து டூ செல் ப்ரோ எம்ப்ரியோ அப்படின்பாங்க. ஓகேங்களா? இதில் ஃபர்தராக வந்து டிவைட் ஆகி என்ன ஆகும்னு கேட்டுச்சுக்க 4 செல்டு ப்ரோ எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அண்ட் தென் இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்டேஜ் 4ல் வந்து குளோபுலார் எம்ப்ரியோ அப்படின்பாங்க. அண்ட் தென் ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ அண்ட் தென் மெச்சூர்டு எம்ப்ரியோ வந்து ஆகும். ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சு மொத்தம் வந்து 6 ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த 6 ஸ்டேஜஸில் வந்து டோட்டலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா எம்ப்ரியோ வந்து அதோடைய மெச்சூர் ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர் எம்ப்ரியோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மொத்தம் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு காமனாக இருக்கக்கூடிய 3 பார்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேடிக்கல், அப்புறமேட்டுக்கு காட்டிலிடன் அண்ட் தென் ப்ளம்யூல் அப்படின்பாங்க. இல்லை ரேடிக்கல் அப்படிங்கிறது
பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சீட் இருக்குன்னா அந்த சீடோடைய ரூட் ரீஜனை தான் நம்ம வந்து ரேடிக்கல் அப்படின்போம். அதே மாதிரி ப்ளம்யூல் அப்படிங்கிறது வந்து ஸ்டெம் போர்ஷன்ஸ் அப்படின்பாங்க. அதே இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த சீடு வந்து டைகாட் சீடாக இருந்துச்சுன்னா அது மொத்தம் வந்து 2 காட்டிலியன்ஸ் இருக்கும். அதே மோனோகாட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து மொத்தம் ஒரே ஒரு காட்டிலியன் மட்டும்தான் என்ன இருக்குன்னு கேட்டுச்சுன்னா ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் அப்படிங்கிறது காமனாக நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டால் ஃபெர்டிலைஸ்டு ஓவியூல் அப்படின்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஓவியில் வந்து ஃபெர்டிலைஸ்ட் ஆகி அதுலேருந்து டெவலப்மெண்ட் ஆகக்கூடியது எதுன்னு கேட்டுருந்துச்சிங்க இந்த சீட். ஓகேங்களா? சீடை பொறுத்த வரைக்கும் பார்த்துருச்சிங்க சீட்ஸில் வந்து என்னென்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா எம்ப்ரியோ, எண்டோஸ்பம்ஸ் அண்ட் தென் ப்ரொடக்டிவ் கோட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? எம்ப்ரியோ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுருந்துச்சிங்க ஜைகோட் இருக்குது பார்த்தீங்களா? ஜைகோட் தான் வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகும். அண்ட் தென் எண்டோஸ்பம்ஸுங்கிறது வந்து ட்ரிபிள் விஷனோட ப்ராடக்ட்டு. அண்ட் தென் ப்ரொடக்டிவ் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? ப்ரொடக்டிவ் கோட் அப்படிங்கிறது நம்ம இன்டெக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட் வந்து இன்டெக்மெண்ட் இன்டெக்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுருந்துச்சிங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோ செக்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங் தான் வந்து நம்ம இன்டெக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த இன்டெக்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரே ஒரு இன்டெக்மெண்ட் இருந்தால் அது வந்து யூனிடெக்மி, 2 இன்டெக்மெண்ட் இருந்தால் அது வந்து பைடெக்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? அந்த இன்டெக்மெண்ட்லேருந்து என்ன ஆகும்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த ப்ரொடக்டிவ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீட் கோட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்ம வந்து எண்டோஸ்பம்ஸ், நான் எண்டோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எண்டோஸ்பம்ஸுங்கிறது வந்து ஆல்புமினஸ் சீட்ஸ் வந்து எண்டோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆல்புமினஸ் சீட்ஸ் வந்து நான் எண்டோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஒரு சீட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய எண்டோஸ்பம்ஸ் வந்து டோட்டலாக கன்சியூம் ஆனிச்சுன்னா அது வந்து நான் எண்டோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ரிமைனிங் வந்து எண்டோஸ்பம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து எண்டோஸ்பம்ஸ் அதாவது ஆல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எண்டோஸ்பம்ஸ் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டு, மேசு, பார்லி, சன்ஃப்ளவர். ஓகேங்களா? இந்த மாதிரி கூடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எண்டோஸ்பம்ஸ் வந்து ரிமைனிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நான் எண்டோஸ்பம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பீன், மேங்கோ, ஆர்கிட்ஸ், குக்கர் பீட்ஸ் இந்த மாதிரி கூடிய சீட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எண்டோஸ்பம்ஸ் வந்து டோட்டலாக வந்து அந்த சீட்ஸ் வந்து கன்சியூம் ஆகிருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைகாட், மோனோகாட் சீடோடைய ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைகாட் சீடோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். டைகாட் சீடுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டுச்சுங்க சைசர் ஆரிட்டினம்ங்கிறது கொண்டக்கடலை அப்படின்பாங்க. நம்மளுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா பட்டாணின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அதாவது கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொண்டக்கடலையோடைய ஸ்ட்ரக்சரை தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டுச்சு இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியில் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓவியில் பொறுத்த வரைக்கும் அது இந்த ஃபியூனிக்கல்ஸ், ஹைலம், மைக்ரோபைல் இதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஃபியூனிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க ஸ்டாக் ஆஃப் த ஓவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஒரு மெச்சூர் சீட் இருக்குன்னா அந்த மெச்சூர் சீட் வந்து எது கூட அட்டாச் ஆகிருக்குன்னு கேட்டுச்சுங்க ஃப்ரூட் வால் கூட வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த ஃப்ரூட் வாலோடைய ஸ்டால்க்கை தான் வந்து நம்ம வந்து ஃபியூனிகுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூனிகுலஸ் வந்து டிஸப்பியர் ஆகி அது மூலமாக என்ன கேட்டுச்சு ஒரு ஸ்கேர் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு ஸ்கேர் அப்படிங்கிறது வந்து ஒரு தழும்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த தழும்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து நம்ம ஹைலம் அப்படின்பாங்க. அதே மாதிரி பிலோ த ஹைலம். ஓகேங்களா? அந்த ஹைலத்துக்கு கீழே தான் என்ன இருக்குன்னா அந்த மைக்ரோபைலார் ரீஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? மைக்ரோபைலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாக வந்து நம்ம ஒரு சீடை வந்து நம்ம ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமேட்டுக்கு அதோடைய சீடோடைய சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சீடில் இருக்கக்கூடிய மைக்ரோபைலர் 2 வழியாக என்னன்னு கேட்டுச்சுங்க வாட்டர் வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா? அப்சர்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டுச்சுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதாவது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சீடு வந்து டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா அந்த சீடு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனையும் சரி ப்ளஸ் அதே சமயம் அந்த சீட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான ஏர், வாட்டர் இது எல்லாத்தையும் வந்து எது வழியாக தான் என்ட்ரு ஆகும் அப்படின்னு கேட்டுச்சுங்க அந்த மைக்ரோபைலர் எண்டு வழியாக தான் வந்து என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? அதாவது இது வந்து ஃபுல் வந்து என்ன பண்ணுறது கேட்டுச்சுங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஓகேங்களா? என்ட்ரி ஆஃப் த ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இன்டு தி சீட்ஸ் டியூரிங் தி ஜெர்மினேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சீடை சரௌண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு திக் அவுட்டர் கவரிங் இருக்கும். ஓகேங்களா? அந்த அவுட்டர் கவரிங் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சீட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சீட் கோட்டை வந்து எங்கே டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டுச்சுங்க இன்டெக்மெண்ட் ஆஃப் த ஓவியல் இருக்குன்னா அந்த ஓவியலுடைய இன்டெக்மெண்ட்லேருந்து தான் டெவலப்மெண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சீடோட அவுட்டர் கோட்டர் பார்த்தீங்கன்னா காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெஸ்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹார்டாக இருக்கும். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா அந்த சீட் கோட்டோட வந்து அட்டாச்சாக இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு தின் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சரை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா
டெக்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பீ பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க டெஸ்ட் அண்ட் டெக்மன் வந்து காமனாக எப்படி இருக்குன்னு கேட்டால் ஃபியூஸ்டு கண்டிஷன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து காமனாக எங்கே இருக்குன்னு கேட்டுச்சுக்க சீட் கோட்டுக்கு உள்ளார, அதாவது இன்னர் லேயராக வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. அது சீட் கோட்டுக்கு அப்புறமேட்டுக்கு டெஸ்ட்டாக இருக்கும், டெஸ்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு டெக்மன் இருக்கும். ஓகேங்களா. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்டாக இருக்கும். அண்ட் தென் டெக்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வந்து தின் மெம்பரேனஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2 கார்டிலன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 கார்டிலனில் காமனாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஆக்சிஸ் மாதிரி இருக்கும். இந்த ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் வந்து காமனாக எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னு அந்த 2 கார்டிலனுக்கு சென்டரில் வந்து அட்டாச்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதை வந்து காமனாக எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கேஸ்டர் சீடில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் இதில் ஆக்சிஸோடைய பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே காட்டிலோட பெயிண்டில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரேடிக்கல் இருக்கும். ஓகேங்களா. அதாவது எம்ப்ரியானிக் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ப்ரியானிக் ஷூட்டில் வந்து ப்ளம்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ரேடிக்கல் ப்ளம்யூல் தான் காமனாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அந்த ரூட் ரீஜனையும் ஷூட் ரீஜன்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் பண்ணு கேட்டுச்சுங்க அந்த டைகார்ட் பிளான்ட்டில் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அண்ட் தென் எம்ப்ரியோனல் ஆக்சிஸோட அதாவது எம்ப்ரியோனல் ஆக்சிஸோட எபோ காட்டிலன் லேயர் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா எபிகாட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிலோ த காட்டிலன் லேயர். ஓகேங்களா. அதாவது காட்டிலனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹைப்போகாட்டைல் அப்படின்பாங்க. ஓகேங்களா. இந்த எபிகாட்டைல் ஹைப்போகாட்டைலை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான சிலிண்ட்ரிக்கல் ரீஜன்ஸாக வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் எபிகாட்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க ப்ளம்யூவில் வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஹைப்போகாட்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட எண்டு வந்து என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சுங்க ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டில் அதாவது ப்ளம்யூல் சொல்கிறாங்க தெரியுமா. ப்ளம்யூல் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எபிகாட்டைல் அப்படின்பாங்க. அதன் கீழே ரேடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா. ரேடிக்கல் தான் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா ஹைப்போகாட்டைல் அப்படின்பாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் சீடு ஜெர்மினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க 2 விதமான ஜெர்மினேஷன் இருக்குது. ஓகேங்களா. என்னென்ன ஜெர்மினேஷன் அப்படின்னு கேட்டுச்சுங்க எபிஜியல் ஜெர்மினேஷன், ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன் அப்படின்பாங்க. எபிஜியல் அப்படிங்கிறது வந்து மண்மேல் விதை முளைத்தல் அப்படின்பாங்க. மண்மேல் விதை முளைத்தலை பொறுத்த வரைக்கும் புளிய மரத்தினுடைய விதை இருக்குது பார்த்தீங்களா. அந்த விதை வந்து எப்படி முளைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு அதோடைய சீடு வந்து மண்ணுக்கு மேலே தான் வந்து அதோடைய சீடை கொண்டாந்து அது மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னு ரூட் ரீஜன்ஸ் வந்து அந்த சீட்ஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னு டெவலப்மெண்ட் ஆகும். மற்றபடி சீட்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து எபிஜியல் ஜெர்மினேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து மண்ணுக்கு மேலே அதோடய சீடு வந்துடும். ஓகேங்களா. அதை வந்து எபிஜியல் ஜெர்மினேஷன் அப்படின்பாங்க. அதே மாதிரி ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன் ஒன்று இருக்குது. ஹைப்போஜியல் அப்படிங்கிறது தரைகீழ் விதை முளைத்தல் அப்படின்பாங்க. தரைகீழ் விதை முளைத்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க அந்த ரிமைனிங் சீட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்டர்கிரவுண்ட் த சாயில். அதாவது அதோட சீடோடைய பொசிஷன் வந்து பார்த்துச்சு ரிமைனிங் எங்கே தான் இருக்குன்னு கேட்டுச்சுங்க சாயில்குள்ளார தான் இருக்கும். மற்றபடி பார்த்துச்சுங்க அதோடைய அந்த ப்ளம்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெம் போர்ஷன்ஸ் மட்டும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மண்ணுக்கு மேலே வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி 2 விதமான சீட் ஜெர்மினேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாக வந்து பிளான்ட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மோனோகாட் சீட்ஸ். மோனோகாட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னு ஒரேசா சட்டைவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெல் இருக்குது பார்த்தீங்களா. நெல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து மோனோகாட் சீடுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் சீடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது ஒன் சீடட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு இங்கே வந்து ஒரே ஒரு ஓவில் தான் இருக்கும். அந்த ஒரு ஓவிலிருந்து ஒரே ஒரு சீட் மட்டும் தான் என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க டெவலப்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி சீட்ஸை வந்து காமனாக என்னென்னு சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா கேரியாப்சிஸ் அப்படின்பாங்க. கேரியாப்சிஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரை இன்டெகிசன்ட் ஃப்ரூட் அப்படின்பாங்க. ட்ரை அப்படிங்கிறது என்னது உலர்கனி அப்படின்பாங்க. இன்டெகிசன்ட் அப்படிங்கிறது வந்து வெடியாக்கனி. பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல் இருக்குது பார்த்தீங்களா. நெல் வந்து உலர் வெடியாக்கனியில் வரக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா. அதனால் இது வந்து காமனாக நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கேரியாப்சிஸ் அப்படின்போம். இந்த சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க ஒரு ப்ரௌனிஷ் ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது உமி அப்படின்பாங்க. அந்த உமி தான் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டுச்சுங்க அந்த சீட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா க்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த க்ளூம்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க 2 ரீஜன்ஸ்லேயும் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும்.
அண்ட் தென் சீட் கோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க என்ன மாதிரியான கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்க ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து ஒரு மெம்பரேனஸ் லேயர் இருக்கும். ஓகேங்களா, அந்த மெம்பரேனஸ் லேயர் வந்து அந்த கிரைன் கூட வந்து க்ளோஸ்டாக வந்து என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா அட்டாச்சாக இருக்கும். ஓகேங்களா, இல்லை எண்டோஸ்பம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பல்க் ஆஃப் கிரைனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த எண்டோஸ்பம்ஸ் வந்து என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் டிஷ்யூவாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா, அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எண்டோஸ்பம்ஸ் இருக்கும். எண்டோஸ்பம்ஸையும் ப்ளஸ் அந்த கீழே எல்லோ கலர் பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ கலர் பார்ட் வந்து காமன் என்னென்னு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த எண்டோஸ்பம்ஸையும் ப்ளஸ் அந்த எம்ப்ரியோ வந்து பிளிக்கக்கூடிய அந்த லேயரை வந்து என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சுங்க எபித்தீலியம் லேயர் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஒரு லேயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் தான் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லேயர் தான் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா எபித்தீலியம் அப்படின்பாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எபித்தீலியம் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க அந்த எண்டோஸ்பம்ஸையும் ப்ளஸ் வந்து அந்த எம்ப்ரியோ வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க செப்பரேட் பண்ணி வச்சுருக்குது. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்யூட்டலம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் பாருங்கள் separated from the embryo by a definite layer called epithelium. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த embryo is small and consist of the one shield shaped cartilage known as scutellum. ஓகேங்களா, அதாவது scutellum அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு கேட்டுச்சுங்க லேட்டரல் சைட் ஆஃப் த எம்ப்ரியோனல் ஆக்சிஸோடைய லேட்டரல் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம்யூல் அப்படின்னு சொல்லி ப்ளம்யூல் அப்புறமேட்டுக்கு ரேடிக்கல் இதெல்லாமே என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க ஒரு ரூட் கேப் மூலமாக வந்து ப்ரொடக்ட் ஆகி கவர் ஆகி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் ப்ளம்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, ப்ளம்யூல் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க ஒரு ப்ரொடக்டிவ் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ப்ரொடக்டிவ் ஷீத்தை வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கோலியாப்டைல் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அதாவது ப்ளம்யூல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ப்ளம்யூலை சரௌண்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஷீத் இருக்கும். அந்த ஷீத்தை தான் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோலியாப்டைல் அப்படின்பாங்க. அதே மாதிரி ரேடிக்கல் சொல்லுவாங்க. ரேடிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க ரூட் கேப் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ரொடக்டிவ் ஷீத்தை வந்து காமனாக வந்து கோலியோ ரைஸா அப்படின்பாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் ஸ்க்யூட்டலம் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டுச்சுங்க சப்ளைஸ் த க்ரோயிங் எம்ப்ரியோ வித் த ஃபுட் மெட்டீரியல் அப்சார்ப்டு ஃப்ரம் த எண்டோஸ்பம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த எபித்தீலியம். அதாவது எபித்தீலியம் மூலமாக தான் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க எண்டோஸ்பம்ஸில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் வந்து அப்சர்வ் பண்ணி யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுச்சுங்க அந்த டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய எம்ப்ரியோவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது மூலமாக என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க அந்த சீட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, அண்ட் தென் இதில் ஒன் மோர் என்னென்னு கேட்டுச்சுங்க ஒரேசாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரேசா சட்டைன்னு சொல்லக்கூடிய பேடியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எண்டோஸ்பம்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க ஆல்புமினஸாக இருக்கும். ஓகேங்களா, ஆல்புமினஸ் அப்படிங்கிறது இந்த எண்டோஸ்பம்ஸ் ரிமைனிங் ப்ரெசென்ட் ஆஃப்டர் த கம்ப்ளீட்டட் ஆஃப் த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். ஓகேங்களா, எம்ப்ரியோ வந்து சீராக டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு காமனாக அங்கே என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க எண்டோஸ்பம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, டோட்டலாக வந்து கன்சியூம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து கன்சியூம் ஆகாது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்டோஸ்பம்ஸ்னா என்ன, எண்டோஸ்பம்ஸோடைய டைப்ஸ். ஓகேங்களா, அந்த ஒரு 3 டைப்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சீட்ஸுடைய டெவலப்மெண்ட். அதில் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மோனோகாட் சீட்டில் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி டைகாட் சீட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா, தேங்க்யூ.